நிர்பயா கேஸ்லையாவது அவங்க ரோட்டில் அன்னோன் ஒரு வெஹிக்கிளில் ஏறி அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் இது படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள இந்த மாதிரி நடந்தது ரொம்ப ஆபத்தானது, செமினார் அதிர்ச்சியானது. பொண்ணு வந்து ரொம்ப ப்ரூட்டலாக மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. முகத்தில் குத்தி, அந்த கண்ணாடி வந்து கண்ணை குத்தி அது கிழிச்சிருக்கு. பல இடங்களில் தீவிரமான காயங்கள், எலும்புகள் முறிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த பெண்ணை இறந்தாங்கன்னு தெரியுது. இப்போது அந்த கேம்பஸ்லேயே நடந்திருக்கு ஒரு டாக்டருக்கு. அங்கே வாலண்டியராக வேலை பார்க்குற ஒருத்தரே அதில் இன்வால்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சார், என்ன மாதிரியான மைண்ட் செட் இதில் இருந்து? முதல்ல 2 வகையாக இருக்கும் ரேப். ஒன்று வந்து ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. 71% ரேப்ஸ் வந்து நமக்கு தெரிந்தவர்களால், நண்பர்களால், ரொம்ப உறவினர்களால் இப்படி தான் நடக்கும். 71%. ஆபாச படங்கள், திரைப்படங்கள் இது எல்லாமே சேர்ந்து ஆண்களுக்கு வந்து பெண்களை வந்து ஒரு சாதாரண போகப் பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலையை உண்டாக்கிறாங்க. அவங்க டாக்டர்ன்ற முறையில் நல்லா பழகியிருக்கலாம். அவர் வந்து அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க விரும்புகிறாங்க, இல்லை அப்ரோச் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும்னு அவர் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஒரு கட்டத்தில் அவங்க அதை இந்த மாதிரியான நெருக்கத்தை அவங்க விரும்பலைன்னொடனே அவங்கள அடித்து நொறுக்கி பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி அப்புறம் கொலை பண்ணியிருக்கலாம். தொடை எலும்பு அதெல்லாம் உடஞ்சிருக்குங்கிறாங்க. மெடிக்கல் காலேஜுக்குள்ளே செமினார் ஹாலில் வச்சு இதை அவரால் பண்ண முடியுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியது இருக்கும். இவங்கெல்லாம் செக்ஷுவல் ப்ரீடேட்டர்ஸ்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் பழகிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டம் வந்தவுடனே சரி இதை நம்ம பண்ணலாம், சக்ஸஸ் ஆகிடும்னு நினச்சி அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேஸை பொறுத்தளவுக்கு கேங் ரேப் நிறைய பேர் சேர்ந்து இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட மனநிலை வன்கொடுமை பண்ணுறது மட்டுமல்லாமல் அந்த உயிரிழப்புக்கே காரணமாகவும் இருக்கிறாங்க. மிக கொடூரமாக அந்த பெண்ணை கொல்றதுன்றதை பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். கொல்கத்தா டாக்டர் ரேப் அண்ட் மர்டர் வந்து நாட்டையே உலுக்கியிருக்கு. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது எல்லாருக்குமே. இப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் நிர்பயா கேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நாட்டையே உழுக்கிற ஒரு சம்பவம். வேலை செய்கிற இடத்துலையே ஒரு டாக்டருக்கு ரேப் அண்ட் மர்டர், அதுவும் கேங்காக சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கடுமையான மன உளைச்சலை நிறைய பேருக்கு இதை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கேஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? இந்த கல்கட்டாவில் ஒரு மருத்துவர் இறந்து போனது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் மெடிக்கல் காலேஜஸில் கற்பழிப்பு அதே மாதிரி கொலை அப்படின்லாம் நடந்ததே இல்லை. நாங்கள் இந்த துறையில் ஏராளமாக பல வருடங்கள் மாணவராக இருந்திருக்கேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கேன். பட் இந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை, இதுவரை நடந்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம். ஆனால் இது முதல் முறையாக கடுமையாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்போது பல பெண் மருத்துவர்களை அச்சுறுத்தி இருக்குது. ஏன்னா தனியாக வேலைக்கு போகிறது, இது வரைக்கும் அவங்கெல்லாம் நைட் டியூட்டி 24 ஹவர்ஸு இதெல்லாம் இயல்பாக எல்லோரும் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே, நைட்டில் போயிட்டு வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய விஷயந்தான். நிர்பயா கேஸ்லையாவது அவங்க ரோட்டில் அன்னோன் ஒரு வெஹிக்கிளில் ஏறி அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் இது படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள இந்த மாதிரி நடந்தது ரொம்ப ஆபத்தானது, அதிர்ச்சியானது. செமினார் ஹாலுக்குள்ளே நடந்தது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஆனால் என்ன அப்படின்னா, இந்தியாவில் 15 நிமிடத்திற்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ அவர்களுடைய 2021 அவங்க எடுத்த சென்சஸில், அவங்க ரெக்கார்ட்ஸில் 31,677 பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 நிமிடங்களுக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இது ரெக்கார்டில் வர்ற கேசஸ் ரொம்ப யூஸ்வலாக கம்மியாக இருக்கும். டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவோம். இறந்து போகிற கேசஸும் மிக மிக அதிகமாக காயப்படுத்தப்பட்ட பெண்களும் துணிச்சலான கொஞ்சம் பேரும் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 90% அந்த தண்ணிக்கு கீழே இருக்க பனிக்கட்டி மாதிரி தான், ரிப்போர்ட்டே ஆகாது. இதில் இன்னொரு அபத்தம் என்னென்னா, இந்த உயிரிழப்பு இருந்தால் தண்டனை கிடைக்கும். ஆனால் உயிரிழப்பு இல்லாத கேசஸில் பெரும்பாலும் 199 கேஸில் தண்டனையே இருக்காது. 1% கேஸில் தான் தண்டனை. அந்த வல்லுறவு பண்ணவங்க எல்லாருமே
ஸ்காட் ஃப்ரீயாக போயிடுவாங்க எந்த விதமான தண்டனையும் இல்லாமல். அதனால் இதை வந்து கடுமையாக பார்க்கணும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இதை பார்க்கணும், ஆய்வு பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப ப்ரூட்டலாக மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. முகத்தில் குத்தி, அந்த கண்ணாடி வந்து கண்ணை குத்தி அது கிழிச்சிருக்கு. பல இடங்களில் தீவிரமான காயங்கள், எலும்புகள் முறிஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த பெண்ணை இறந்தாங்கன்னு தெரியுது. இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான். இது அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, இப்போ நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய பெண் மருத்துவர்களுக்கு எல்லாமே கடுமையான பயத்தை உண்டு பண்ணியிருக்கோம். இரவில் வேலை செய்கிற பெண்களுக்கு எல்லாமே ஒரு கடுமையான பயத்தையும் சிக்கலையும் உருவாக்கியிருக்கோம். இது இப்போது அந்த கேம்பஸ்லேயே நடந்திருக்கு ஒரு டாக்டருக்கு. அங்கே வாலண்டியராக வேலை பார்க்குற ஒருத்தரே அதில் இன்வால்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸை பர்டிகுலராக எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? இந்த கேஸ் ஸ்டடியாக பார்த்தோம்னா இந்த பெண்ணுக்கு நடந்திருக்க ரேப்புங்கிறது சார் என்ன மாதிரியான மைண்ட் செட் இதில் இருந்திருக்கு? முதல்ல 2 வகையாக இருக்கும் ரேப். வந்து ஒன்று வந்து ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. 71% ரேப்ஸ் வந்து நமக்கு தெரிந்தவர்களால், நண்பர்களால், ரொம்ப உறவினர்களால் இப்படி தான் நடக்கும். 71%. அந்நியர்களால் நடக்கிறது ஒரு 30% விட குறைவு தான். அது அந்நியர்களாக வேறு எங்கேயாவது இருட்டில் எங்கேயாவது ஒரு பெண் தனியாக போகும்போது அந்த மாதிரி இல்லை, பார்ட்டிஸில் ரொம்ப ரேராக போதை மருந்துகள் கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் பெரும்பாலான ரேப்புக்கு வந்து தெரிந்தவர்களாக இருப்பாங்க, நம்ம நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க, நமக்கு பழக்கமுள்ளவர்களாக இருக்கக்கூடும். அந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், இந்த பெண்ணை பல முறை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி கேஸ் பெங்களூரில் நடந்தது. ஒருத்தர் வந்து அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கேப் டிரைவர் மாதிரி கொஞ்சம் முன்னாலே வந்து அந்த பெண்ணை ஏற்றி கொண்டு போய் இந்த மாதிரி பாலியல் வல்லுறவு பண்ணிவிட்டு கொன்று ஒரு ஓரமாக வீசிட்டு போயிட்டுருக்காரு. அது முன்னால் ஐடி துறையில் நடந்தது. இவங்கெல்லாம் தெரிந்தவர்களுக்கு அந்த வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் இருக்குது. இன்னொரு வகை எப்படி இருப்பாங்கன்னா, அவர்களால் ஒரு பெண்ணை கண்ணுக்கு கண்ணு பார்க்க முடியாது, நேர காதல் பண்ணி இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி இயல்பாக செக்ஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் இந்த மாதிரி கொன்னுட்டு அப்புறம் செக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான மனநோய் உள்ளவர்களாக இருப்பாங்க. அது இன்னொன்று விருப்பப்பட்டு செக்ஸ் பண்ணுறது. இந்த பாலியல் வன்புணர்வு ஆகி இவ்வளவு தீவிரம் ஆனால் தான் அது கேஸில் ரெக்கார்டே ஆகும். பெரும்பாலான வல்லுறவுகள் த்ரெட்டனிங்கில், மிரட்டல்களில், பிளாக்மெயில் பண்ணி பண்ணுறதெல்லாம் வரவே வராது, ரெக்கார்டே ஆகாது. அதே மாதிரி அந்நியர்கள் யாருன்னு தெரியாதவங்க ஒரு தனியான இடத்துல, சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஒரு கப்பல் வந்திருந்தாங்க தாஜ்மஹால் பார்க்க, அங்கே தங்குனாங்க. அப்போது அவரை கணவரை அடித்து கொண்டுட்டு மனைவியை கடத்தி போய் கற்பழித்து பாலியல் வல்லுறவு பண்ணி கொண்டாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இந்தியாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 15 நிமிடத்திற்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாங்கன்னா எவ்வளவு பேர் அதனுடைய எண்ணிக்கை. அதனால் இது வந்து முற்றிலுமாக கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ இந்தியாவில் மாநிலமாக எடுத்துக்கிட்டால் எந்த மாநிலம் ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன்? ராஜஸ்தான் தான் ரொம்ப அதிகம். தமிழ்நாடு, கேரளா, இந்த சவுத் பெல்ட் வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப டேட்டாஸ் இருக்குது ரேப்பில். ஆமாம், ரேப்பில் ரொம்ப கம்மி. ரேப்பில் அதிகமாக இருக்கிறது ராஜஸ்தான், அந்த வட மாநிலங்கள் ரொம்ப அதிகம், அதுதான் ரொம்ப அதிகம். ஆனால் பெங்காலை பற்றிய டேட்டாவே சரியாக இல்லை, பெங்காலில் டேட்டாவே சரியாக கிடையாது. வட மாநிலங்கள் ரொம்ப அதிகம். ராஜஸ்தான் தான் ஹையஸ்ட் அந்த இதில், லோவஸ்ட்டு தமிழ்நாடு, கேரளா. ஏன் அந்த ரேப் ரேட்டில் வந்து ராஜஸ்தான் அதிகமாக இருக்குது? பொதுவாக கல்வி, பொருளாதார சூழல் இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் ரொம்ப சேஃப்னு தமிழ்நாடெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் ரிலேட்டிவ்லி மற்ற மாநிலங்களை விட இது ஒரு சேஃபான தான். மற்ற மாநிலங்கள் இன்னும் மோசம். இந்த ஜாதிய வன்ம கொடுமை எல்லாம் சேர்ந்து பெண்கள் பொருளாதாரம் ரொம்ப கீழே, அவங்களுக்கு பாலியல் கல்வி இல்லாமல் இருக்கிறது, அதோடு இந்த பக்கம் ஆண்கள் ஆணாதிக்கம், அதனுடைய அடக்குமுறைகள், ஆபாச படங்கள், திரைப்படங்கள், இது எல்லாமே சேர்ந்து ஆண்களுக்கு வந்து பெண்களை வந்து ஒரு சாதாரண போகப்பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலையை உண்டாக்கிடுறாங்க. பெண்கள் ஒன்றும் அவங்கள சமமாக சக மனிதர்களாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறது. அதனால்
திரும்ப திரும்ப அந்த மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கல்ச்சரை மாற்றுறதுக்கு பாலியல் கல்வி ரொம்ப முக்கியம். சக மனிதர்கள் அவர்கள் நம்மளை மாதிரியே சக மனிதர்கள் எல்லா உரிமைகளும் நமக்குள்ளே எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற அவர்கள் உணர்வுகளை மதிக்கணும், சமமாக நடத்தணுன்ற உணர்வு கல்வியில் இருந்து ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, பெண்களுக்கும் பல விஷயங்கள் முன்னெச்சரிக்கைகள் சொல்லி கொடுக்கப்படணும். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம பல விஷயங்கள் நாங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கோம். அதை கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, யாரும் தொடக்கூட வேண்டாம். நீங்கள் அங்கே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, சூழல் சரியில்லை, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னா உடனே வெளியே பக்கத்தில் கூட்டம் இருக்க இடங்களில் பாதுகாப்பான இடங்களில் உங்களுக்கு போயிடுங்கன்றோம். எப்பயும் தனியாக போகாதீங்க, தோழிகளோடு போங்க. ரொம்ப அன்னோன் பர்சன்ஸு இருக்க இடங்களுக்கு போகாதீங்க. லேட் நைட் பார்ட்டிஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் போனீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை குடிக்கணும். யாராவது ஓப்பன் பண்ணி ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்கன்னா குடிக்க வேண்டாம், அது பாதுகாப்பு இல்லாதது. அதில் சில மருந்துகள்லாம் சேர்க்க முடியும், எந்த ஸ்மெல்லோ எந்த கலரோ மாறாது, அந்த ட்ரிங்க் அப்படி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இடையில பாத்ரூமோ இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப அந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது. யார் வேணாலும் எதை வேணாலும் ஈஸியாக கலக்க முடியும். அந்த மாதிரி மருந்துகள் இப்போ நிறைய இருக்குது. அதனால் பெண்களும் சில பாதுகாப்பு விதிகளை ஃபாலோ பண்ணணும். வேறு வழி இல்லை, அவங்கள நம்ம கீழாக நடத்தலை. ஆனால் ஏன்னா இன்னொரு பக்கம் விக்டிம் பிளேமிங் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுனால, நீ ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணுறதுனால, நீ இப்படி எல்லாம் பழகிறதுனால தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னு. அது உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா 3 வயது குழந்தைலேருந்து 70-80 வயது பாட்டி வரைக்கும் செக்ஸ் பண்ணுறாங்க, கற்பழிக்கிறாங்க. அதனால் அவங்க போடுற ட்ரெஸ், 3 வயது குழந்தை என்ன செக்ஸியாக ட்ரெஸ் போட முடியும்? அதனால் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அது நடத்த அப்படிலாம் அதெல்லாம் நான்சென்ஸ், உண்மை இல்லை. கல்வி ஒரு முக்கியமான விஷயமா சொன்னீங்க. ஸோ படிப்பறிவு இல்லாதவன் தான் அதிகமாக ரேப் பண்ணுறானா அந்த ரேட்டிங்கில் பார்த்து? ஆமாம், படிப்பறிவு இல்லாதவர்கள், அதே மாதிரி பெண்களும் அதில் வலிமை இல்லாதவர்களாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்க ஒரு பெண் ரொம்ப வலிமையாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக துணிச்சலாக இருப்பாங்க, எதிர்த்து சண்டை போடுவாங்க. இப்போ யாராவது நம்மளை அந்த மாதிரி தவறாக தொடுறாங்க, தவறாக நெருங்குறாங்கன்னா நோ அப்படின்னு கடுமையாக அவங்கள எதிர்த்து போராடினீங்க, பேசுனீங்கன்னா பேசணும். அப்போது உங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நிறுத்திடுவாங்க, பயப்படுவாங்க, தயங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் பயப்பட அவங்களுக்கு துணிச்சல் அதிகமாகும். சரி நம்ம அப்ரோச் பண்ணிடலான்னு சொல்லி போவாங்க. நீங்கள் கொஞ்சம் பயந்து அவங்களோட போராடினீங்கன்னா தலையில் அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம். பட் நோ அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக அதை எதிர்த்து பேசி அந்த இடத்த விட்டு நீங்கள் வேகமாக போகலாம். பயப்படாமல் இருக்கணும், தைரியமாகவும் இருக்கணும். என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். சில நேரங்கள் பெண்கள் வார்த்தைகளால் சிலர் அபியூஸ் பண்ணுற மாதிரி பேசினா கூட அதையே பொறுத்துக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் அதுக்கு மேலே அடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன். பெண்கள் ரொம்ப இறங்கி போக அவங்களுக்கு ஒரு துணிச்சல் அதிகமாகும். நம்ம இதை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி துணிச்சல் வரும். அதே மாதிரி குரூப்பாக இருக்கிற ஒரு குரூப் அந்த மாதிரி இருக்கும்போது அது வரும். இதெல்லாம் நமக்கு அமைப்புகளே அந்த மாதிரி இருக்குது. அமைப்புகளே சமமாக இல்லை. ஒரு ஆண்கள் ஒரு குரூப்பு, அதெல்லாம் நம்ம பார்க்குற பல்வேறு டிவி ஷோக்களில், அதே மாதிரி ஆபாச படங்கள், பல விஷயங்கள் நமக்கு அந்த தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பெண் போகப்பொருள், அப்படிலாம் பண்ணலாம், இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான சிக்னலை கொடுக்குது. அவங்க சக மனிதர்கள் நம்மளை சமமாக நடத்தணும்னு. பெரும்பாலான பாலியல் பலாத்காரம் பிளாக்மெயில், த்ரெட்டு, பல்வேறு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு த்ரெட் பண்ணலாம். அதே மாதிரி அன்னோன் பர்சன்ஸ் இருட்டு, தனியாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி அவங்க பண்ணலாம். உறவினர்கள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே ரேப் நடக்கலாம். பெரும்பாலான ரேப்ஸ் தெரிஞ்ச இடங்களில் வீட்டுக்குள்ளே நடக்கலாம், தெரிந்த இடங்களில் நடக்கலாம். 71% அப்படி தான் நடக்குது. இதில் ஒரு கேள்வி இருக்கு. 71% அந்த பெண்களுக்கு தெரிந்தவர்களாலேயே நெருக்கமான பகுதியிலேயே ரேப் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது பொதுவாக குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு நடக்கிறது அந்த உறவினர்கள் இவங்க மூலமாக நடக்கும்னு. ஆனால் நீங்கள் மேஜர் எல்லாருக்குமே பொதுவாகவே 71% அவங்களுக்கு தெரிந்தவர்களாலே நடக்குது. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு டாக்டர். ஆமாம், குழந்தைகள் இன்னும் கூட அதிகம். இது நம்ம சொல்கிறது ரேப்புன்றது அடல்ட் ரேப்பு தான் சொல்கிறோம். எப்படி அப்படின்னா வீடுகளில் அவங்க விருப்பப்படாத உறவு, ரேப்புன்னு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு விரும்பாத உறவு.
இந்த படங்களில் பார்க்குற ஒரு படத்தை எடுத்துட்டு நான் இதை நெட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணலாம், பிளாக்மெயில் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது மாமனார் இல்லை வேறு யாரோ எக்ஸ் ஆர் ஒய் வீட்டில் இருக்க உறவினர்கள் வந்து மிரட்டி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சுன்னா இதை மிரட்டி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பணிய வைக்கலாம். இது எல்லாமே ரேப்பில் தான் வரும். இது வரும். அன்னோன் பர்சன் தான் வயலண்ட்டாக பண்ணுவாங்க சில நேரம். ஏன்னா பெண் ஒத்துக்காமல் பயந்து போய் அதை எதிர்க்கும்போது வயலண்ட்டாக பண்ணலாம். வீட்லேயும் இதே நடக்கலாம். பொதுவாக வீட்டில் வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்காது, ஆனால் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதேமாதிரி ஆஃபீஸில் நடக்கலாம். பல்வேறு பிரைவ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் அவங்கள கொண்டு வர முயற்சி பண்ணலாம். அது வயலண்ட்டாக போய் முடிஞ்சு இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி முதல்ல அவங்க ஈஸியாக இருக்கும், நல்லா பழகியிருக்கலாம். இந்த கேஸில் கூட அவங்க டாக்டர்ன்ற முறையில் நல்லா பழகியிருக்கலாம். அவர் வந்து அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க விரும்புகிறாங்க இல்லை அப்ரோச் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும்னு அவர் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஒரு கட்டத்தில் அவங்க அதை இந்த மாதிரியான நெருக்கத்தை அவங்க விரும்பலைன்னொடனே அவங்கள அடித்து நொறுக்கி பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி அப்புறம் கொலை பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கேஸில் தெரியுது. தொடை எலும்பு அதெல்லாம் உடஞ்சிருக்குங்கிறாங்க. ரொம்ப கடுமையாக அவங்கள ரேப் பண்ணியிருக்காங்க. இப்படியான ஒரு மைண்ட் செட் ஒரு எப்படி ஒரு சைக்கோ மனநிலை செயல்படுறாங்க? இது என்ன மாதிரியான டைப் டாக்டர்? இது ஒரு விதமான பாலியல் பிறழ்வு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா யூஸ்வலாக பாலியல் ஆர்வம் அதிகமாகி அதில் பாலியல் துன்புறுத்தல் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணை கொலை பண்ணி பண்ணுற அளவுக்குன்றது கேசஸ் ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட கேசஸ் வந்து அவங்களுக்கு வந்து மனநிலையும் ஆராய்ச்சி பண்ணணும். ஏதாவது பிறழ்வுகள் இருக்கா, சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை வீட்டில் வேறு எதுவும் மன அழுத்தத்தோடு இதை சேர்ந்து பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இரண்டாவது முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நிலை இருக்குது. ஏன்னா மெடிக்கல் காலேஜுக்குள்ளே செமினார் ஹாலில் வச்சு இதை அவரால் பண்ண முடியுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியது இருக்கும். வேறு என்னென்னலாம் காரணங்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். இந்த ரேப்ஸ் எல்லாம் முக்கியமாக ஒரு 6 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே தான் நிறைய நடக்குது. அதுவும் லேட் 10 o'clock அதுக்கு மேலே ஏர்லி மார்னிங் வரைக்கும் ரொம்ப அதிகமான கேசஸ் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் பாதுகாப்பு வந்து பெண்கள் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க செகண்டரி சிட்டிசன் இல்லை, ஆனாலும் கூட பெண்களுக்கு உண்மையில் ஒரு நடுராத்தில் ஒரு பெண் நடுரோட்டில் நடந்து போக முடியல. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அப்படி போகிறது கூட சில நேரங்களில் ஆபத்துக்களை உண்டு பண்ணலாம். இந்த மாதிரி ஆபத்துக்களை இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இப்படி ரேப்பில் ஈடுபடுறவன் அந்த டைமில், அந்த ரேப் டைமில் அப்படியான ஒரு மனநிலையை, உக்கிரமான மனநிலையை அடைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ரேப் அண்ட் மர்டர்லாம் பண்ண மற்ற டைமில் நார்மலாக இருப்பானா? அவனோட மனநிலை எப்படி டாக்டர்? கண்டிப்பாக. அதாவது மனநோயாளிகள் எல்லாருமே எல்லா நேரங்கள்லையும் மனநோயோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம திரைப்படங்களில் பார்க்குற மாதிரியெல்லாம் மனநோயாளி இருக்க மாட்டாங்க. சிசோஃப்ரினியா அல்லது தீவிரமான மனநோயாளிகள் இல்லை தீவிரமான குற்றவாளிகள் எல்லாம் சினிமா படங்களில் வர மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டு அவர் வில்லனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. அந்த நேரங்களில் அவங்க ஒரு விபரீதமாக முடிவுகள் எடுத்து அதை செய்யலாம். அதனால் இப்படி முதல்ல அவங்க மனநிலையும் பார்க்கணும். இன்னொன்று வேறு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்க்கணும். இயல்பாக இருந்திருக்கலாம் அவங்க முதல்ல அந்த ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவர்கள் முன்னால் இந்த மாதிரி ஈடுபட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். 2013 வந்து நேஷ்னல் போர்டு வந்து ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணாங்க. இந்த குற்றவாளிகள், இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு குற்றவாளிகளுடைய ரெஜிஸ்ட்ரி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4,40,000 பேர் அந்த ரெஜிஸ்ட்ரியில் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவங்க அப்படின்னு சொல்லி அது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும், அவங்க பேரை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி குற்றவாளிகள் அந்த மாதிரி முன்னால் எங்கேயாவது பண்ணிவிட்டு அதில் பெரிய அளவுக்கு தண்டனை இல்லாமல் இல்லை நிரூபிக்க முடியாமல் தப்பிச்சு வந்திருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். இவங்கெல்லாம் செக்ஷுவல் ப்ரிடேட்டர்ஸ்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் பழகிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டம் வந்தவுடனே சரி இதை நம்ம பண்ணலாம், சக்ஸஸ் ஆகிடும்னு நினச்சி அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது சில நேரங்களில் அந்த பெண் எதிர்பாராமல் அதை எதிர்க்கும்போது ஒரு பெரிய போராட்டமாகி அதில் தோற்று வெளியே வர மாட்டாங்க டக்குன்னு. ஏன்னா வெளியே தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி அதில் மேலும் முன்னேறி அந்த பெண்ணை தாக்கி வன்புணர்வு பண்ணிவிட்டு கொலையும் பண்ணலாம். வெளியே தெரிஞ்சால் சிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு போகணும் அதுன்னு சொல்லி அவங்கள கொலையும் பண்ணியிருக்கலாம்.
கணவனே மனைவியை ரேப் பண்ணுறதெல்லாம் கூட நடக்குதுல்ல. கண்டிப்பாக. இஷ்டமில்லாத ஒரு உறவுக்கு கூப்பிட்டு அவங்கள கட்டாயப்படுத்துறது அது. இது மாதிரியான கேசஸ் எப்படி டாக்டர்? டொமஸ்டிக் வயலன்ஸுன்னுக்குள்ளே இதெல்லாம் வரும். இது இந்தியாவில் ரொம்ப காமனாக இருக்குது. இந்தியாவில் அது வந்து சட்டப்படி குற்றம் அல்ல இது வரைக்கும். கணவன் மனைவியை ரேப் பண்ணுறது, வன்புணர்வு செய்கிறது விருப்பம் இல்லாமல் அது சரியில்லை, சயின்டிஃபிக்காக அது சரியில்லை. நாங்கள் கன்சர்ன்ட் வாங்கணும், நீங்கள் மனைவியாக இருந்தாலும் கன்சர்ன்ட், அவங்க விருப்பத்தோடு தான் உறவு வச்சுக்கணுன்னு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய சட்டங்களில் கணவன் மனைவியை உறவு கொண்டுறது வந்து குற்றம் அல்ல. அதனால் அதுக்குள்ளே போயிடும். டொமஸ்டிக் வயலன்ஸ் அடிக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் குற்றம், ஆனால் உறவில் ஈடுபடுறது குற்றம் அல்ல. மற்ற உறவினர்கள் மற்றவங்க வந்து துன்புறுத்துறது, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ணுறது எல்லாமே இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல அந்த பெண்ணுக்கு வந்து இனிஷியலாக அதில் எஸ்கேப் ஆகி வர்றவங்களை எடுத்துக்கங்க. கணவன் பண்ணாலும் சரி மற்றவங்க பண்ணியிருந்தாலும் ஷார்ட் டேர்மாக டிப்ரெஷன், பதட்டம், ஆங்ஸைட்டி, பயம், எதை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். டெய்லி வேலை அவங்களால செய்ய முடியாது, டெய்லி குளிக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, அல்லது ரொம்ப குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ அழுக்கு பட்டுருச்சு உடம்புல அப்படின்னு சொல்லி ரொம்ப பாத்ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க, குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும். லாங் டேர்மாக என்ன வரும்னா மன அழுத்தம், பதட்டம், பயம், சிவியர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்னு இருக்குது. இந்த வயநாடுலலாம் அப்படி ஸ்லைட் ஆகி நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா, அவங்க சொந்தக்காரங்க ஷாக் ஆகி அப்படி இருப்பாங்க. ரொம்ப நாள் ஆயிரும் அவங்க நார்மல் நிலைமைக்கு வரக்கு. அந்த மாதிரி ஒரு மனநிலை இவங்களுக்கு வரும். கடுமையான மன பாதிப்புக்குள்ளாயிட்டு இயல்பான நிலைக்கே இவங்களால் வர முடியாமல் டிப்ரெஷனுக்குள்ளே போகலாம். இமீடியட்டாக இவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி தப்பிக்கிறவங்களுக்கு, உயிர் பிழைச்சி வர்றவங்க இந்த மாதிரி ரேப் கேசஸில் அந்த இடத்த விட்டு அவங்கள அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடணும். வீட்டில் நடக்குது இல்லை ஒரு இடத்துல நடக்குதுன்னா யாருன்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க முன்னால் வச்சு விசாரணை பண்ணவே கூடாது. அவங்களையும் அந்த இடத்த விட்டு நடத்திடணும். இமீடியட்டாக இவங்களுக்கு காயங்கள் இருக்கும், வெண்ணுறுப்பில், அதை சுற்றி சிறுநீர் வர்ற தாரை பல்வேறு இடங்களில் இருக்கும், ஆசன வாயில் இருக்கலாம், மார்பகங்கள் பல்வேறு இடங்களில் ரொம்ப கடுமையான காயங்கள் இருக்கலாம், மிதமான காயங்கள் இருக்கலாம். அதற்கான சிகிச்சைகள், அந்த எவிடன்சஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஹேர், அந்த தவறு பண்ணவருடைய ஹேர் அதெல்லாம் எடுத்து ஆய்வுக்கு அனுப்பணும், அதெல்லாம் வேறு பார்க்கணும். HIV தொற்று கர்ப்பமாகிறது, இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும். HIV தடுக்க முடியும், அதை ஒரு 72 ஹவர்ஸுக்குள்ளே அதுக்கான பெப்புன்ற மருந்தை கொடுக்கலாம். கர்ப்பம் இருந்தாங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கான சிகிச்சைகள் கொடுத்து அதை சரி பண்ணணும். இந்த மாதிரி முக்கியமாக மனம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். உடல், மனம், உடல் கடுமையான பாதிப்புகள் இருக்கலாம். அந்த இப்போல்லாம் இவங்கெல்லாம் எலும்பு உடைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சைகள், உடல் காயங்கள், பல்வேறு பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள், அதற்கானது கவுன்சிலிங், மெடிசின், ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கேஸை பொறுத்தளவுக்கு கேங் ரேப், நிறைய பேர் சேர்ந்து இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு பொண்ணை கற்பழிக்கிறதுல இப்படி கேங்காக ஃபார்ம் ஆகிறாங்கல்ல, அது இப்படி அது அவங்களோட மனநிலை ஒத்து போய் அப்படி பண்ணுறாங்க? பொதுவாக இந்த 4-5 பேர் சேர்ந்து, அது இந்த திரைப்படங்களெல்லாம் பார்க்குறோம், 4-5 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாள் இந்த பெண் தனியாக அந்த ஏரியாவில் வந்து மாட்டும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணலான்னு துணிச்சல் ஈஸியாக வரக்கூடும். தனிநபராக இருந்தால் கூட அதை அவங்க பண்ண தயங்கலாம். சில நேரம் கேங்காக இருக்கிறோம், ஆணாக இருக்கிறோம், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வலிமையானவர்களாக இருக்கிறோன்ற ஒரு ஃபீலிங் இருந்தால் இந்த மாதிரி வரலாம். கேங் நிறைய நிர்பயா கேஸ்லையும் இதே மாதிரி தான் வந்தது. அந்த கும்பல் 4 பேர்னா 4 பேரும் சேர்ந்து பண்ணி, அதில் இன்னும் கொடுமை, அதில் என்ன பண்ணினா கம்பி ராடை வந்து பெண்ணுறுப்பில் விட்டு வைத்து கிழிச்சிக்கிட்டு கல்லீரலை டேமேஜ் பண்ணியிருந்தது. கல்லீரல் டேமேஜ் ஆனதால தான் அந்த பெண் இறந்ததே. அப்போது இவங்க ரொம்ப வன்கொடுமை பண்ணுறது மட்டுமல்லாமல் அந்த உயிரிழப்புக்கே காரணமாகவும் இருக்கிறாங்க. மிக கொடூரமாக அந்த பெண்ணை கொல்றதுன்றதை பார்க்குறோம். இங்கேயும் அதே மாதிரி கொடூரமாக பண்ணியிருக்கிறாங்க. கால் கையெல்லாம் உடைச்சி, எலும்புகளை உடைச்சி, கண்ணை குத்தி, இன்னும் கடுமையான இதை மற்ற விஷயங்களையும் பார்க்கணும். வேறு எங்கேயாவது கழுத்தை நெரிச்சிருக்காங்களா, இல்லை தலையில் எதுவும் ஆயுதங்களை வச்சு அடித்து எலும்புகள் நொறுங்கியிருக்கா, அதெல்லாம் கூட
பார்க்கும்போது பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். மிருகத்தனமான செயல்பாடு. நம்ம மிருகத்தை விட மோசமாக மனிதன் நடந்துக்கிட்டானா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மிருகம் கூட இப்படி பண்ணுமா, அந்த அனிமல்ஸ்குள்ளே அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே இப்படி பண்ணுமான்னு தெரியல. ஆனால் மனுஷன் இப்படி பண்ணுறானுங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குது. யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு. 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று கடுமையான சட்டங்கள் நீண்ட நாளாக கொண்டு போய்கிட்டு இருக்கிற விசாரணைகள் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடித்து அதுக்கான தீர்ப்புகள் சீக்கிரம் வரணும். பெரும்பாலான கேசஸில் 99% இந்த வன்புணர்வு கேஸில் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் தான். அதில் ஈடுபட்டவர்களுக்கு விடுதலை தான் கிடைச்சிருது. 1% தான் தண்டனையே கிடைக்குது. இந்த கொலை மாதிரி சேர்ந்து வரும்போது தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. ஏன்னா வேறு வழி இல்லை, எஃப்ஐஆர் போட்டு அது சீரியஸான ஆக்ஷன் இருக்கும். பெரும்பாலான வன்புணர்வு கேஸில் வெளியே வந்துடுவாங்க, அவங்க நிரூபிக்க முடியாது. ஏன்னா 15 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கும் கேஸ். அந்த பெண் அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை தேடுறதுக்கு பல்வேறு வழிகளில் போயிட்டு இந்த கேஸை விட்டால் போதுன்ற மாதிரி ஆகிடும். பெரும்பாலான கேஸில் அவங்க வெளியே வந்துடுவாங்க. இதை தடுப்பதுக்கு முக்கியமாக பாலியல் கல்வி ரொம்ப அவசியம். ஒரு பெண் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு இடத்துல, ஒரு நபரோட, நீங்கள் நம்புங்க. உங்கள் ஃபீலிங் தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குது, சரியில்லை, இந்த நபர் சரியில்லைன்னா அதை நம்புங்க. அந்த இடத்த விட்டு டக்குன்னு வெளியே வந்துடுங்க. பாதுகாப்பாக யார் இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் போயிடுங்க. இல்லை வெளியே சீக்கிரமாக ஒரு கும்பல் இருக்க இடத்துக்கு போயிடுங்க அப்படின்றதான். அதே மாதிரி சில பாதுகாப்பான விஷயங்களை பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா இந்த மாதிரியான வன்புணர்வு, அதை தொடர்ந்து கொலையெல்லாம் வர்றது இயல்பாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஆண் வர்க்கத்துக்கு தான் ரொம்ப அசிங்கம் இப்படி ஒரு சம்பவங்கிறது. ரேப் நடக்கும்போதெல்லாம் நம்மளை பார்த்து நமக்கே கோவம் வர மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது. இப்போது ஆண்களுக்கான அந்த எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு, இந்த ரேப்லாம் தடுக்கிறதுக்கு வேறு என்ன கல்வி சார்ந்த மற்ற விஷயங்கள்லாம் என்ன இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? என்ன ஒரு சொல்யூஷன்? சார், இப்போ ஆண்களுக்கும் பாலியல் கல்வி அவசியம். பாலியல் கல்வினா செக்ஸ் மட்டும் இல்லை, பெண்களை சமமாக நடத்துங்க. உங்களை மாதிரி அவங்களும் ஒரு மனிதர்கள். அவங்கள கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, ஏதோ போகப் பொருளாக நீங்கள் சினிமா படங்கள் எல்லாமே, ஆபாச படங்கள் எல்லாம் வரக்கூடிய எல்லா மீடியாக்கள்லேருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் போகுதுன்னா, பெண்கள் ஆண்கள் அனுபவிக்கிறதுக்காக பிறக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை போல் அவங்க ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான். கல்லூரி காட்சின்னு வந்தாலே ஒரு பெண்ணை கிண்டல் பண்ணுறது, துரத்துறது, இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு சமமானவர்களை எப்படி கிண்டல் பண்ண முடியும்? அப்படி பண்ணவே முடியாது. அப்போது பாலியல் கல்வியில் அதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். 2 பேரும் சமம், எந்த வித்தியாசமும் இல்லை, சமமாக நடத்துங்க அப்படின்னு. அதை தவிர ஆண்கள் இன்னும் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்காங்க. சமமாக இல்லை, இப்போ சொசைட்டியே சமமாக இல்லை. ஒரு பவரில் இருக்கவங்க, அதே மாதிரி வலிமை உள்ளவர்கள் வலிமை இல்லாதவர்களை தாக்கி எல்லாத்தையும் பண்ணக்கூடிய லெவலில் இருக்குது. அப்போது அவங்க வலிமை உள்ளவர்கள் பல விஷயங்களை பண்ணுறாங்க. தங்களோட வலிமை குறைந்தவர்களை தாக்குறது, பெண்களை தாக்குறது, பல இடங்களில் இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆஃபீஸில் நடக்குது, வீடுகளில் நடக்குது. சில நேரங்களில் இந்த மாதிரி ரொம்ப அதனுடைய எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் நமக்கு வெளியே தெரியுது, பத்திரிகைக்கு வெளிச்சமாக தெரியுது. 90% கேசஸில் இது வெளியவே தெரியுறதில்ல, சைலண்ட்டாக இது நடந்துகிட்ருக்கு. நம்ம வீடுகளில் இந்த கற்பழிப்புகள் நடக்குது, நம்ம வேலை செய்கிற இடத்துல நடக்குது, பொதுவெளிகள்லையும் பல இடங்கள் நடக்குது. அது பல்வேறு பிளாக்மெயிலு, மிரட்டல்கள், பல்வேறு விதங்களில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இறப்பு, கொடூரமான இறப்போடு சம்மந்தப்படும் போது தான் அது மீடியா வெளிச்சத்துக்கு பரவலாக பேசப்படுது. இல்லைன்னா இது சைலண்ட்டாக அப்படி வெளியே ரிப்போர்ட்டே கூட ஆகாமல் போயிடும். போலீஸ் ஸ்டேஷன் கூட போகாமல் பெரும்பாலான வன்புணர்வுகள் போயிடுது. இது கண்டிப்பாக கல்வி, எஜுகேஷன் 2 தரப்பினருக்கும், பெண்களுக்கு ஸ்பெஷலாக ஹவு டு ப்ரிவெண்ட், இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி அவாய்ட் பண்ணுறது. அவாய்ட் பண்ணுறதுனா ஒரு பெண் வேலைக்கே போகாமல் இருக்க முடியாது. 24 hours டியூட்டி, மீடியாக்கள் அவங்க வெளியே போகிற அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக எப்படி நடந்து கொள்வது. சிங்கப்பூர் போன்ற நாடுகள், இந்த நார்வே, சில நாடுகள் ரொம்ப சேஃப். அங்கெல்லாம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நீங்கள் யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பெண்ணை யூடிசிங் பண்ணிங்கன்னா நேராக கைது பண்ணி பின்னால் வச்சு இது பண்ணிடுவாங்க, லாக் பண்ணிட்டு தான் பேச்சே. ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணாலே போதும். அந்த மாதிரி சிவியரான சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். இங்கே அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு
ஆண்கள் தவறு பண்ணாலும் ஈஸியாக வெளியே வந்துட முடியும். அது வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். இங்கே தவறு பண்ணிவிட்டு எல்லோரும் சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் குற்றவாளிகளுக்கு, தவறு பண்ணுறவங்களுக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய விஷயங்கள் இந்த ரேப் விஷயமா பகிர்ந்துட்டீங்க டாக்டர். ரொம்ப நன்றி. நன்றி.